குற்ற பரம்பரை பாகம் 2. சேது கூட்டத்தை விட்டு பிரிந்து நிறுத்து பார்த்து தனியே ஓட ஒரு குதிரைக்காரன் மட்டும் பின்தொடர்ந்து வந்தான். குதிரை நுழைய முடியாத புதற்காடுகளுக்குள் புகுந்து புகுந்து ஓடினான் சிறுவன். இன்று பாதங்களில் புதர்முக்கள் குத்தி முறிந்தன. உடலெங்கும் இரத்த கோடுகளாக குளித்திருந்தன. பாய்ச்சல் காட்டி ஓடிக்கொண்டிருந்தான். குதிரையின் வாயில் நுரை தள்ளுவதைக் கண்ட குதிரைக்காரனது கோபம் உச்சிக்கு ஏறியது. ஈட்டி எரியும் தூரத்துக்கு நெருங்கி விட்டான். தேடி வந்த புலிக்குட்டி இதுதான், இதை கொல்லக்கூடாது, உயிரோடு பிடித்துச் சென்று ஒப்படைக்க வேண்டும். சேதுவை தன் கண்ணை விட்டு பிரிய விடாமல் விரட்டி போனான். குறுக்கே மறித்த காட்டு ஓடை தண்ணீருக்குள் சேது தபதபவென விழுந்து கரையேறி ஓடினான். ஒரே தாவலில் ஓடையை கடந்த குதிரை கரைக்கு மேலோடிய மரவேர் இடறி குப்புற விழுந்தது. தூக்கி எறியப்பட்ட குதிரைக்காரனின் தலை ஒரு செம்பாறையில் அடிபட்டது. கண்கள் இருள தடுமாறினான். சேது முன்னிலும் எரியாய் ஓடி ஒரு புதருக்குள் ஊர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டான். இளம் நெஞ்சு கூட்டுக்குள் மூச்சு இறைத்தது. முன்கிழித்த காயங்களில் வலி எடுத்தது. பாதங்கள் ரணமாகி தெரித்தன. ஒழுகிய இரத்தத்தை வலித்து நாக்கில் தடவிக்கொண்டான். அப்பனாத்தான் நினைவு வந்தது. தம்பி வில்லாயுதன் உயிரோடு இருக்கானோ இல்லையோ. புறங்கையால் துடைக்க நில்லாமல் கண்ணீர் ஓடியது. வாய்விட்டு அழுவதற்கு பயந்து தொண்டைக்குழிக்குள் அமுக்கிக் கொண்டான். சிறு உடலை சுருக்கி தலை சாய்த்து படுக்க வேண்டும் போல இருந்தது. தலைக்கு அணைவாய் கைமடக்கி சாய்ந்த இடம் மெத்தென்று இருக்க அதுவும் சுகமாய்தான் இருந்தது. தலைமாட்டில் அகப்பட்டு சுருண்டு கிடந்த கருநாகம் உஸ் உஸ் என பெருமூச்சோடு அவிழ முயன்றது. இருட்டென எழுந்து புதர் ஓரத்தில் குன்றினான். வட்ட கண்கள் உருள சீட் சீட் என நூலும் நாக்குகளோடு தலை தூக்கியது. வாலிபமான சாதிப்பாம்பு. பறந்து கொட்ட வேண்டிய கருநாகம் படம் எடுக்காமலேயே செங்குத்தாய் வாய் பிளந்து அடைகிடந்த புறா குஞ்சுகளை கழுத்து வரை விழுங்கி இருந்தது. நகர முடியாமல் திணறி வயிற்றை சுழித்து நகட்டி ஒரு குஞ்சை கபக்கென வெளியே தள்ளியது. குதிரை விட்டு வெளியேறிய ஓட நினைத்த சேது உட்கார்ந்தவாறே நகர்ந்தார். தான் ஓடி வந்த இடத்தில் நிதானமாய் நடந்து வரும் குதிரை குழம்பு சத்தம் கேட்டது. முன்னே வாய் பிளந்திருக்கும் கருநாகம் விழுங்கிய புறா குஞ்சுகளை வெளித்தள்ளாமல் கொத்த முடியாது. குதிரை குளம்படி சத்தம் நெருங்கி வர வர சேது சுழிவாய் முடிவெடுத்தான். கழுத்தோடு சேர்த்து கருநாகத்தை பிடித்தான். உருண்டு கிடந்த உடம்பை சரசரவென கவிழ்த்த கருநாகம் சேதுவின் கையை பின்னி சுற்றி முறுக்கியது. முனிவால் முகத்துக்கு நேராக சுழன்றது. சேது பிடியை விடவில்லை. பாம்பின் தலையை கரட்டுத்தரையோடு சேர்த்து மாறி மாறி உரசினான். கையெழுந்து முறியும்படி பாம்பு இருக்கியது. சேது விடுவதாக இல்லை. தரையோடு உரசி தலையை சேதப்படுத்தினான். பிளந்த வாய் மூட கருநாகம் பிடியை தளர்த்தியது. பின்னி கிடந்த கருநாகத்தை கையிலிருந்து உரித்துக் கொண்டிருந்த சேதுவின் தலைமுடியை கோதி பிடித்து புதருக்கு வெளியே இழுத்தான் குதிரைக்காரன். பாம்பு பிடி தளர்ந்து கீழே விழுந்தது. சேதுவை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டு குதிரைக்கு அருகில் போனான். கடிக்க வாகாக இருந்த குதிரைக்காரனின் நீண்ட கழுத்தை சேது குதறினான். உள்ளங்கைகளை அகல விரித்து சேதுவின் வாயில் ஓங்கி அறைந்தான். குதிரைக்காரன் சின்ன பிஞ்சு துவண்டது. தரையில் கிடத்தி மார்பில் கால் பதித்து இடித்துக் கொண்டான். தன் இடுப்பில் கட்டியிருந்த நீண்ட துணியை அவிழ்த்து சேதுவின் வாயை கட்டினான். 2 கைகளையும் புறம் சேர்த்து கட்டினான். குண்டுக்கட்டாய் தூக்கி குதிரையின் முதுகில் குறுக்கு வசமாய் படுக்க வைத்து தானும் ஏறி உட்கார்ந்து குதிரை லகானை தட்டி விட்டான். கண்ணூடி கிடந்த சிறுவன் சேதுவோடு குதிரை வடபுறம் திரும்பி பாய்ச்சலிட்டது. பொழுது சாயும் நேரம். வில்லியம்ஸ் காக்கி உடுப்புகளை களைந்து கொண்டிருந்தார். நடுவயதை தாண்டியும் கம்பீரமான உருவம். வெள்ளை தோளில் இரத்த பொட்டுக்களாக மச்சங்கள். விஸ்தாரமான படுக்கையறை. தேக்கு மரத்தாலான இரட்டை கட்டி. பின்தோட்ட காற்றடித்து நெளிந்தாடும் திரைச்சீலைகள். ஆளுயர முகம் பார்க்கும் கண்ணாடி. தன்னுருவம் பார்த்தபடியே காலணிகளை கலற்றினார். ஜென்சி குமிழ் விளக்கை 2 கைகளிலும் ஏந்தியவாறு படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். வெள்ளிய வெள்ளை உடையில் இருந்தாள். கையில் இருந்த சுடரணையாமல் இருக்க பாதம் தேய்த்து நடந்து வந்தார். மார்புக்கு நேராக ஏந்திய விளக்கொளியில் ஜென்சியின் முகம் பிரகாசித்தது. தோட்டத்து பூமணம் அறை நிறைந்திருந்தது. வில்லியம்ஸ் எழுந்து போய் ஜென்சியின் வலது கன்னத்தில் முத்தமிட்டார். ஜென்சி
ஜென்சி கணவனின் உதடுகளில் பட்டும் படாமல் முத்தமிட்டால் அறையின் ஒரு மூலைக்கு நகர்ந்து அதற்கென இருந்த மரத்தட்டில் குமிழ் விளக்கை வைத்துவிட்டு திரும்பினாள். வில்லியம்ஸ் குளியல் அறைக்குள் நுழைந்தார். ஜென்சி படுக்கை விரிப்புகளை ஒழுங்கு செய்தால் சுவரில் தொங்கும் படத்தில் ஒரு குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தது. முகத்துக்கு நேராக வில்லியம்ஸ் குலுக்கிக் கொண்டிருந்தார். அந்த குழந்தையின் சிரிப்பழகை ரசித்தபடி அருகே ஜென்சியும் இருக்கும் படம். ஒளி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தாள். கொள்ளை நோய் கண்டு குழந்தை துடித்த போது ஜென்சி சொன்ன நாட்டு வைத்தியத்துக்கு வில்லியம்ஸ் உடன்பட்டிருந்தால் மகன் இறந்திருக்க மாட்டான். உள்ள துடிக்க கல்லறையான அந்த குற்ற உணர்வு வில்லியம்ஸை இப்போதும் அழித்துக் கொண்டிருந்தது. அப்புறம் குழந்தை பிறக்கவே இல்லை. வில்லியம்ஸுக்கு ஜென்சி தான் குழந்தை. குளியல் அறையில் இருந்து தலை துவட்டியபடி வெளியே வந்த வில்லியம்ஸ் ஜென்சியை பார்த்து சுவரில் தொங்கும் படத்தையும் பார்த்தார். ஈர உதடுகளால் மனைவியின் நெற்றி போட்டில் ஆறுதல் சொல்லிவிட்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்தார். இடைமாற்றி திரும்பியவரின் கைகளில் மதுபாட்டில்கள் இருந்தன. ஜென்சி எழுந்து போய் கண்ணாடி குவளைகளையும் பதார்த்தங்களையும் எடுத்து வந்தார். இதமான காற்று வீசிக் கொண்டிருந்தது. அருகருகே அமர்ந்து இருவரும் மது அருந்த தொடங்கினார்கள். வாசலில் நிழலாட வில்லியம்ஸ் யாராது என்றார். ஒரு காவலாளி குனிந்து வணங்கினான். துரை அவர்களே, ஒரு குதிரைக்காரன் திரும்பி வந்துள்ளான். மறுபடியும் குனிந்து வணங்கினான். கைகளில் மது கிண்ணத்துடன் வில்லியம்ஸ் எழுந்து கூடத்துக்கு வந்தார். தோட்டம் தாண்டி இருக்கும் உள்வாசலில் நீண்ட கத்தி செருகிய துப்பாக்கிகளுடன் 2 காவலர்கள் நின்றார்கள். நடுவில் தலையை தொங்க போட்டபடி ஒரு குதிரை நின்றது. இடது கை வீசி குதிரைக்காரனை உள்ளே அனுமதிக்கும்படி சைகை காட்டினார். வீட்டின் உள்புறம் திரும்பி ஜென்சி என்று அழைத்தார். ஜென்சி எழுந்து கூடத்துக்கு வந்தாள். மெல்ல இருள் கவியும் தோட்டத்து நடைபாதையில் குதிரையை நடத்தி கொண்டு கடுத்து காயத்தோடு வந்தவன் பெருமிதம் பொங்க வணங்கினான். வேட்டைக்கு போன குதிரை வீரர்களில் வெற்றியுடன் திரும்பியவன் தான் மட்டுமே என்கிற பெருமிதம். ஜென்சி வில்லியம்ஸின் கவனமெல்லாம் குதிரையின் முதுகு மேல்தான் இருந்தது. குதிரைக்காரன் சேதுவை மெல்ல இறக்கி தரையில் கிடத்தினான். வாயும் புறங்கையும் கட்டப்பட்டிருக்கும் சிறுவனை கண்டதும் ஜென்சி அதிர்ச்சியுற்று கணவனின் தோலை இறுக பற்றி கொண்டு வில்லியம்ஸ் என உறக்க கத்தினான். இருவரும் ஓடிப்போய் சிறுவனுக்கு அருகில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து முகம் திருப்பி பார்த்தனர். கொள்ளை நோய் கொண்டு போன தங்கள் பிள்ளை இப்போது உயிரோடு இருந்தால் இவன் வயதுதான் இரு. ஆய்கட்டை ஜென்சியின் புறங்கை கட்டை வில்லியம்ஸும் அவிழ்த்தெறிந்தனர். ஜென்சி குதிரைக்காரனை வெறித்து பார்த்து இரக்கமற்ற முட்டாளே என்றான். குதிரைக்காரன் பதறிப்போய் நின்றான். இன்று உடலெங்கும் இரத்த விழாறுகள், பாதம் நிறைய முகள். ஜென்சி படிகளில் தாவி ஏறி வீட்டுக்குள் ஓடியவள் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வந்தாள். வில்லியம் சிறுவனின் முகத்தில் தண்ணீரை சுளீர் என அடித்தார். சேது முகம் குலுக்கி ஒடித்தான். இனிய முகங்களை மருள பார்த்தான். ஜென்சி சேதுவின் நெற்றியில் கை வைத்து ஆதரவாய் நீவிவிட்டாள். முகம் பார்த்து சிரித்தாள். மெல்ல அள்ளி மார்பில் சாய்த்தபடி உள்ளே நடந்தாள். நேராக படுக்கை அறைக்குள் போய் கட்டிலில் படுக்க வைத்தாள். சேது ரணவேதனையை எல்லாம் இப்போதுதான் உணர்ந்தான். ஜென்சி காயங்களுக்கு மருந்திட்டாள். காலில் உறிந்திருந்த முகள் ஒவ்வொன்றாக வழி தெரியாமல் பிடுங்கி எறிந்தாள். சேது சுற்றிலும் நோட்டமிட்டான். எல்லாம் வியப்பை தந்தது. நெற்றியில் முத்தமிட்ட ஜென்சி, தம்பி உன் பெயர் என்ன என்றாள். சேதுவுக்கு பேச்சு மறந்து போயிருந்தது. ஜென்சி மறுபடியும் கேட்டாள், உன் பெயர் என்ன? சேது என்று சொன்னான். சேத்து உரக சிரித்தாள். சிறுவன் பேசிவிட்ட சந்தோஷம். எழுந்து வாசலுக்கு ஓடினாள். வில்லியம்ஸ் கூவிக்கொண்டே கூடத்துக்கு ஓடி வந்தவள் திகைத்து நின்றாள். சேதுவை பிடித்து வந்த குதிரைக்காரனின் கால்களை சேர்த்து கட்டிய கயிறு குதிரையின் வயிற்றில் சுற்றி பிணைக்கப்பட்டிருந்தது. ஒரு காவலாளி குதிரையின் வேறு ஆயத்தமாக இருந்தான். உனக்கு இதுதான் தண்டனை என்றபடி வில்லியம்ஸ் இடது கை அசைத்து சைகை காட்ட குதிரை பாய்ச்சல் ஓடியது. குதிரைக்காரன் தரையோடு தலைகீழாக மல்லாந்து கிடக்க தரதரவனை இழுத்துக் கொண்டு காட்டுக்குள் ஓடி குதிரை மறைந்து வில்லியம்ஸ் ஜென்சியை தோளோடு இறுக்கி அணைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தார். கணவனை ஏறிட்டு பார்த்து, சேது எவ்வளவு இனிமையான பெயர், வாய் நிறைய சொன்னார். இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். மகன் இறந்த பின்னால் ஜென்சி இதனை சந்தோஷத்தில் இருந்ததே இல்லை. வில்லியம்ஸ் பார்த்ததும் இல்லை. படுக்கை அறைக்குள் நுழையும் முன்பு ஜென்சி சேது என அன்பொழுக அழைத்தவாறு வந்தாள். கணவனின் பிடியில் இருந்து சற்றே விலகி முன்னடந்து சேது என கதவை திறந்தாள். கட்டிலில் சேதுவை காண
ஓடினான். சேத்து இருவரும் அரை முழுக்க தேடினார்கள். திரைச்சீலை மெல்ல ஆடியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.